வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு பிஎக்ஸ் ட்ரேடிங். நம்ம 6th ஆகஸ்ட் 2025க்கான மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் காட்டலான்னு இருக்கேன். லைக் என்னென்னா, இது நம்ம வாட்ஸ்அப் குரூப். ஸோ இந்த குரூப்பில் மெம்பர்ஸ் நேமில் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ குரூப்பில் போட்ட சின்ன சின்ன அப்டேட்ஸ், டிசிப்ளின் மேக்ஸ் மீ ஹாப்பி, சிபிஆர் இன்னைக்கு எப்படி வேலை செஞ்சிச்சு, தென் க்ரூட் ஆயிலில் இன்னைக்கு என்ன நடந்தது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்பில் போட்ட அப்டேட்ஸ் காட்டுறேன். ஸோ காலையில் நம்ம சப்ஸ்கிரைபர் பிரதர் ஒருத்தர் கேட்டிருந்தார், லைக் க்ரூட் ஆயில் நம்ம இண்டிகேட்டர் டிசைடர் லெவலில் கீழே இருக்குது, சிபிஆர் கீழேயும் இருக்குது, ஸோ புட் ஆப்ஷன் எடுக்கலாமான்னு. எஸ், எடுக்கலான்னு சொல்கிறேன் 10:45. ஸோ அவரும் பொசிஷன் எடுத்துட்டாரு. தென் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா புட் மூமெண்ட் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இன்னைக்கு 5800 புட் ஆப்ஷன் அரௌண்ட் 140லேருந்து 180 வரைக்கும், 200 வரைக்குமே போச்சுன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் தட். ஸோ க்ரூடில் சூப்பரான ட்ரேட்ஸ் கொடுத்துட்ருக்கு. தென் இன்னொரு பிரதர் என்ன கேட்டிருந்தாரு, காலையில் மார்க்கெட் ப்ரெடிக்ஷனில் சொன்னதே தான் அவருக்கும் சொல்கிறேன். 24,625 பிலோ 24,625 ஒன்லி பாசிபிள் ஃபார் புட் ஆப்ஷன். அது கீழே மட்டும் எடுங்க. See, put premium taking support at target 4 break பண்ணானா மேலே ஃபர்தராக போகும்னு சொல்கிறோம். ஸோ டார்கெட் 4லேயே 2-3 தடவை ரீட்ரேஸ் ஆகி மேலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கன்னு சொன்னேன். அவர் ட்ரேடை மிஸ் பண்ணிட்டாரு. இனி அவ்வளோதானான்னு கேட்குறாரு. ஓகே, செக் பண்ணிவிட்டு 24,600 புட் எடுக்க சொல்கிறேன். 187க்கு மேலே அதுக்கு பொட்டன்ஷியல் சொல்கிறேன். ஸோ ETR 82 குட் என்ட்ரி. அவர் என்டர் ஆகிட்டார் 80ல். ஸோ 5% தான் நம்ம டார்கெட் பிளான் பண்ணுறோம். பிகாஸ் அது என்ன லாஜிக் 5%னா, ஃபார் எக்ஸாம்பிள் 80 ரூபாயில் எடுக்கிறாருன்னா 80,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா ஒரு 1000 குவான்டிட்டி எடுக்கிறாங்கன்னு சொன்னாக்கா 5% இஸ் நத்திங் பட் எவ்வளோ 4000 ரூபா. 4 பாயிண்ட் எடுத்தால் போதும். ஒரு நாளைக்கு 4000 ரூபான்னா மாதத்தில் 20 ட்ரேடிங் செஷன், 4,000 into 20 80,000 இன்வெஸ்ட்மெண்ட், அப்படியே டபுள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் லாஜிக் பிஹைண்ட் 5%. ஸோ அவர் ஜிடிடி போட்டு நீட்டாக 5%ல் எக்ஸிட் ஆகிட்டாரு. நீட்டாக கேபிட்டல் க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் இன்னொரு கால் என்ன அப்டேட் பண்ணியிருந்தோன்னா, சென்செக்ஸில் 80,700 கால் ஆப்ஷன் 7 rupeesல வாங்கியிருக்கோம். 7 rupee 25 paise எக்ஸிட் வந்து 19 rupeesல எக்ஸிட் ஆகிருக்கும். குவான்டிட்டி ஹைட் பண்ணிட்டோம். பிகாஸ் ஏன்னா குவான்டிட்டி பெருசாக இருக்கிற பட்சத்தில் கிரீட் மென்டாலிட்டி ஜாஸ்தி வந்துடும். ஸோ அந்த சென்செக்ஸ் ட்ரேட் எப்படி இன்னைக்கு கேப்சர் பண்ணோன்னா, லைக் நத்திங், நம்ம ஹீரோ தான் சப்போர்ட் பண்ணார் 80,700. ஸோ ரோவோ ப்ரெடிக்ஷன் போடுறோம், எனேபிள் பண்ணிடுறோம். டேட்டும் ஓகே, டியூஸ்டே எக்ஸல் செக் பண்ணியாச்சு. இதாங்க ரீசன் அந்த ட்ரேடுக்கு. டார்கெட் 4 பிரீச் பண்ணி கீழே போகல. ஸோ நம்ம இண்டிகேட்டர் செட்டப் படி டார்கெட் 4, டார்கெட் 1 அண்ட் டிசைடர், அதுதான் மேஜர் ரிவர்சல் பாயிண்ட்ஸ். ஸோ 4.57க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பொசிஷன் எடுக்கலாம்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ 7 rupee வாஸ் த என்ட்ரி, 7 rupee 25 paise. ஸோ ஒரே கேண்டிலில் நமக்கு இந்த டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. லைக் 15.58, பட் 15.58 கிராஸ் பண்ணோடனே நம்ம எக்ஸிட் போட்டால் அது 19ல் எக்ஸிட் ஆயிடுச்சு. வி காட் எக்ஸ்ட்ரா போனஸ். பிகாஸ் கேபிட்டல் டபுள் ஆனதே பெரிய ட்ரேட். அதுக்கு மேலே நம்ம எய்ம் பண்ண வேண்டாம். டோன்ட் பி வெரி கிரீடி. பட் ஈவன் தோ ரோபோவோட பர்ஃபெக்ஷன் பாருங்கள். டார்கெட் 1 எவ்வளோ போட்டுருந்துச்சு, 67.4 ஹை பாருங்க. கரெக்ட், எக்ஸாக்டாக 67.4. இதே ஈவன் 1 minute டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாலும் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுது, டார்கெட் 1க்கு மேலே தான் ட்ரேட். எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, குட் ட்ரேட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் ரீட்ரேஸ்மெண்ட். மேலே போச்சு, ரீட்ரேஸ்மெண்ட் கீழே வந்தது. 15 ரூபாயிலேருந்து பம்ப் பாருங்க 64.95. பிகாஸ் டைம் ஃப்ரேம் சின்னதில் 1 minute, அதனால 64.95ல் எக்ஸிட். தட்ஸ் ஆல் சிம்பிள். தென் அகைன் கீழே வந்தது, டிசைடரில் ஸ்ட்ரக் ஆச்சு, டிசைடரை பிரேக் பண்ணல, கேம் டவுன் டு டார்கெட் 1. ஸோ 100% லாஜிக், பியோர் லாஜிக்கல் என்ட்ரிஸ்.
நோ எமோஷன்ஸ், நோ சென்டிமெண்ட். கேண்டில் மேலே போகிற மாதிரி இருக்குது, புட்டு வாங்கலாமா, கால் வாங்கலாமா, கேண்டில் கீழே வர மாதிரி இருக்குது, புட்டு வாங்கலாமா, நோ, அந்த கதையே இல்லை. லாஜிக் என்ன சொல்லுதோ அதுபடி ட்ரேட் பண்ணுங்க, தட்ஸ் ஆல். ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஃபைன், டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு சிபிஆர் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் எங்கல்ஃபிங், இன்சைட் எங்கல்ஃபிங். ஸோ இன்னைக்கு சிபிஆரும் எங்கல்ஃபிங் சிபிஆர். ஸோ 6th ஆகஸ்ட் அன்னைக்கும் எங்கல்ஃபிங் சிபிஆர் தான் நடக்க போகுது. ஸோ 6th ஆகஸ்ட்டுக்கு சிபிஆர் ரேஞ்ச் எவ்வளோ, லெஸ் தென் 10 பாயிண்ட்ஸ். வெரி நேரோ சிபிஆர், பட் ஒன்லைனர் சிபிஆர்னு சொல்ல முடியாது இது. ஸோ நேரோ சிபிஆரில் குட் ட்ரெண்ட் கேன் ஹேப்பன். மேபி பெரிய மூமெண்ட், இப்படி கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே ஒரு பெரிய மூமெண்ட்டுக்கு more possibility. But to be technical, again same level, 24,686 and then 24,626. இந்த ரேஞ்ச் வந்து நோ ட்ரேட் ஜோன், பெட்டர் அவாய்ட். நேற்றே மார்க்கெட்டில் என்ன சொல்லியிருந்தோம், இந்த ரேஞ்சுக்குள்ளே கேண்டில் இருக்கிற வரைக்கும் ட்ரேட் பண்ண வேண்டாம், ஒன்றும் பெருசாக கிடைக்காதுங்க. பெரிய மூமெண்ட்டே கிடைக்கலையே. சரி, எல்லா கேண்டிலும் S1 தான் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இன்னைக்கு சிபிஆர் ஆன் பண்ணி பார்த்தா தெரியும். See, first candle voluminous candle 9:30 வரைக்கும் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு அப்புறம் என்னாச்சு, சிபிஆர் சஸ்டெயினால கீழே வந்துச்சு. S1ல ஒரு ஹோல்ட், திரும்ப மேலே போச்சு, பிவட் பிரேக் பண்ணல, அகைன் கீழே வந்தது, S1ல ஹோல்ட், திரும்ப போச்சு, எக்ஸாக்டாக பிவட். ஸோ சிபிஆரோட பவர் என்னன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே. இன்னைக்கு டிகேவும் பயங்கரமான டிகே ப்ரீமியம். ஸோ நாளைக்கு என்ன ட்ரேட் பிளான்னா, நாளைக்கு சம்திங் நல்ல மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஸ்டேயிங் அபவுட் 24,686 அப் மூவ்க்கான பாசிபிலிட்டி இருக்கு. ரைட், 24,626 கீழே வர பட்சத்தில் டவுன் மூவ்க்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு இப்படி வந்தாலோ, இல்லை மேலே போகிற கேண்டில் இப்படி ரீட்ரேஸ் ஆகி இந்த லெவலுக்கு போனாலோ, 24,781 ஹிட் ஆச்சுன்னு சொன்னாக்கா 24,800 கால் அண்ட் புட் ஆப்ஷன் வில் மேக் சம் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி டவுன் சைடில் இந்த டார்கெட் 24,520 ரீச் ஆச்சுன்னா 24,500 கால் அண்ட் புட் கேன் மேக் சம் ஸ்டேட்மெண்ட். கப்பல் என்ட்ரி வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ ஒரு நல்ல ட்ரேடர்களுக்கு சிங்கம் மாதிரி ட்ரேட் பண்ணும். கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது, பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடணுங்கிற மாதிரி நம்ம லெவலுக்கு வந்தால் மட்டும்தான் ட்ரேட் ஆக்டிவேட் ஆகணும். அண்டில் தென் வி ஹாவ் டு பி பேஷண்ட், பொறுமையாக இருந்து வி ஹாவ் டு டேக் ட்ரேட்ஸ், ஒன்லி லாஜிக்கல் ட்ரேட்ஸ், லாஜிக்கல் என்ட்ரிஸ். வித்தவுட் லாஜிக், சென்டிமெண்ட்டாக, எமோஷ்னலாக, நோ ட்ரேட்ஸ். ஃபைன். So like, share and subscribe our channel for upcoming updates. And தாராளமாக நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்ஸ் இருக்குது, கமெண்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் காண்டாக்ட் அஸ் டு லேர்ன் த லாஜிக்ஸ், டெக்னிக்ஸ். இண்டிகேட்டர் ஆக்சஸ் வேணுமா, யூ கேன் காண்டாக்ட் அஸ். ஸோ லேர்ன் அண்ட் தென் earn. Save your capital, trade safe. See you, bye bye, take care.